இயக்குனர் சுதா குங்காரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு காவிய காதல் கதையை இயக்க வேண்டும் அப்படின்றது தன்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல வெளியான முதல் மரியாதை போன்ற ஒரு அழுத்தமான உணர்வு பூர்வமான திரைக்கதையில ரஜினி சாருடன் இணைந்து உருவாக்க விரும்புவதாக அவங்க நேர்காணல் ஒன்றுல ஷேர் பண்ணிருக்காங்க. தற்போது சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில இந்த திரைப்படம் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டத்தை சித்தரிக்கிறதாம். இந்த படத்துடைய பணிகள் இடையே பேசிய சுதா, ரஜினி சாருக்காக ஒரு காதல் கதையை மனதில் வைத்திருப்பதாகவும் ஆனால் அது இன்னும் முழுமையாக வடிவத்தில் எட்டவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல திரையுலக பணிகள்ல ஏற்படும் கலைப்பு, அதன் காரணமாக விரைவில் தான் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற விரும்புவதாக அவங்க சொல்லியிருக்க இந்த விஷயம் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய ஓய்வுக்கு முன்பாக தலைவரை வைத்து ஒரு காதல் படத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு ஆவலுடன் இருக்காங்களாம். சூப்பர் ஸ்டாரோ தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரு. அடுத்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்றது தெரியல. அதற்கான தேடல் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கு. சமீபத்துல சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல கமிட் ஆகி திடீரென அவர் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. ஒருவேளை தலைவர் 173 படத்துல சுதா குங்காரா கமிட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.